கேட்டார், சார் நீங்கள் சொல்கிறது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன், ஏன் புரியல? உலகத்துக்கே தெரியுது, உங்களுக்கு ஏன் புரியல? சொல்கிறேன், எனக்கு புரியல சார், ஒன்றுமே புரியல. என்னத்தை புரியல சார்? ப்ராஜெக்ட்னா இப்போ சரி, நீங்கள் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கீங்க, 5000 பேருக்கு காய்கறி பிரியாணி பண்ணுறாங்க. காய்கறி பிரியாணி 5000 பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு 5-6 லட்சத்துக்கு காய்கறி வாங்குவாங்க. அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது, உங்களுக்கு வேலை செய்கிற ஆளுங்களுக்கு காசு கொடுக்கணும், எல்லா விஷயம் வேலையும் இருக்குது, எல்லாம் அதில் வரும் இல்லையா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்டோன், ஒரு ரயில் 20 கிலோமீட்டர் ரயில் போடணுன்னா அது ரயில் வண்டி வாங்கணும். சரி, 20 கிலோமீட்டர் ரயில் 70,000 கோடின்றான். எதுக்கு சொல்கிறான் 70,000 கோடி? தெரியாதா உங்களுக்கு எதுக்கு 70,000 கோடி சொல்கிறாரு? என்ன அர்த்தம் அது 70,000 கோடி சொல்கிறான்? அதாவது 70,000 கோடி செலவு பண்ண போகிறோம். அந்த 70,000 கோடியில் எவ்வளோ கம்பெனி வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தெரியாது உங்களுக்கு. எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியுமா? ஒரு ரயில் போடணுன்னா எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியுமா? ஸ்டேஷன்லாம் பண்ணணும்னா 20 ஸ்டேஷன் பண்ணணும்னா அது எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஒரு கம்பெனி பண்ண முடியுமா வேலையை? 100 கம்பெனி 50 கம்பெனி பண்ணுவான். அந்த ப்ராஜெக்ட்டு 60,000 கோடினா அந்த 100 கோடி சில பேர் 1 கோடியிலையும் பண்ணுவான், சில பேர் 200 கோடியிலையும் பண்ணுவான், சில கம்பெனி 10 கோடியில் பண்ணுவான், விதவிதமாக பண்ணுவான். எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். 100 கோடி வேலை இல்லாமல் இருக்காது. இந்த மாதிரி நான் பேசுகிறது ஒன்லி ரயில் தான். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்லாம் ஓடிட்டுருக்கு. அதுலேயும் 100கணக்கான கம்பெனிகள் வேலை செஞ்சிட்ருக்காங்க, பொழுப்பு நடந்துகிட்ருக்கு. இது உங்களுக்கு புரியலம்மா? எப்படிம்மா புரியல? எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு புரியல? எனக்கு ஏன்னா நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி புரியல, அதனால தான் உங்களுக்கு சரி. காய்கறி விற்கிறவங்களுக்கும் வேலை உண்டு, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் ஒரு ரயில் பற்றி உங்களுக்கு சொன்னேன். பெட்டி செய்கிற மேனுஃபேக்சர் அவனுக்கும் செலவு இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும், ப்ராஃபிட் பார்ப்பான் அவனும். அதே மாதிரி சிவில் வேலை செய்கிற அந்த பிரிட்ஜ் பண்ணுறான், பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு கம்பெனி, அதுக்குள்ளே ஒரு சப்கான்ட்ராக்ட் இருப்பான், ஒரு 20 சப்கான்ட்ராக்ட் இருப்பான், மெஷின் சப்ளை பண்ணுறவர் இருப்பான். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் கோடிக்கணக்கில் செய்கிறாங்க. நீங்கள் 5 லட்சத்தில் செய்கிறீங்கன்னா அவன் கோடியில் பண்ணுவான். ஸோ புரிஞ்சுக்கிங்கம்மா, ஏன்னா இது புரியுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நம்ம ஜென்ரல் நாலேஜ். இது தெரியலனா உங்களுக்கு உலகத்தின் நடைமுறை தெரியலன்னு அர்த்தம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன செல்லம், தெரிஞ்சுங்க இதை பற்றி. எல்லாம் நல்லா இருக்கணும் செல்லம், நீங்களும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும் யோசிக்கணும் செல்லம். அதுதான் அது புரிஞ்சுக்கிட்டால் தான் யோசிக்க முடியும் செல்லம். புரியுதா உங்களுக்கு? வரம்மா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு வாட்டி எல்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த அறிவு வளரும், அதை பற்றி தெரியும்.